ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சுள்ளெரும்பின் ஒரு நாள்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரி பார்க்க போறோம். ஸ்டோரி பார்க்கலாமா? இதுதான் சுள்ளெரும்பு. சுள்ளெரும்பு எது? இதுதான் சுள்ளெரும்பு. இது நண்பர் கட்டெரும்பு. இதோட ஃப்ரெண்டு யாரு? கட்டெரும்பு. சுள்ளெரும்புக்கு இனிப்பு கிடைச்சது. சுள்ளெரும்புக்கு என்னாச்சா? ஒரு ஸ்வீட் கிடைச்சதா? கட்டெரும்புக்கு தர நினைத்தது. இது கட்டெரும்புக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இது பிளான் பண்ணிருச்சான். இனிப்புடன் புறப்பட்டது. ஸ்வீட்டை எடுத்துட்டு கட்டெரும்பு பார்க்க போச்சான். குடத்தில் நீர் ஒழுகியதை பார்த்தது. பார்த்தா இங்க மேல இருக்க குடத்துல இருந்து என்ன ஆகுதா? தண்ணி வடியுதா. நீரின் பாதையை கவனிச்சது. தண்ணி எந்த பக்கம் போகுது? அலையா போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குதா. கட்டெரும்பின் வீட்டுக்கு ஆபத்து. ஐயோ, நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போடுது. அடுத்து என்ன ஆகுதுன்னு பாருங்க. சுள்ளெரும்பு ஓடியது. சுள்ளெரும்பு என்ன பண்ணுச்சா? ஓடோடி போய் நீரும் ஓடியது, தண்ணியும் அது பின்னாடியே ஓடி வந்துச்சான். சுள்ளெரும்பு வேகமாக ஓடியது. சுள்ளெரும்பு என்ன பண்ணுச்சா? ரொம்ப ஃபாஸ்டா ஓடிச்சான். எச்சரிக்கை தந்தது. இது மாதிரி எச்சரிக்கை தந்துச்சான். எப்படி? தண்ணி வருது, எல்லாரும் பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லிட்டு. கட்டெரும்புகள் வந்தன. எல்லா கட்டெரும்பும் வெளியே வந்துச்சான். வெளியில வந்து பார்த்தா நீரை பார்த்தன எல்லா கட்டெரும்பும் தண்ணி வரதை பார்த்துச்சான். அனைத்தும் ஓடின. எல்லாம் ஓடி போச்சான். குச்சிகளை எடுத்தன, மண்ணை கீறினேன். அப்புறம் என்ன பண்ணுச்சான்? ஒரு குச்சி எடுத்து எல்லா எறும்பும் என்ன பண்ணுச்சான்? மண்ணை கீறிக்கிட்டே இருந்துச்சான். நீரின் பாதையை மாற்றின. ஸோ அந்த தண்ணி எந்த பக்கம் வந்துச்சோ வேற வழியா மாற்றி விட்டுட்டாங்க. கட்டெரும்பின் வீடு தப்பியது. அதுக்கப்புறம் கட்டெரும்போட வீடு என்னாச்சா? சேஃபா ஆயிடுச்சா. அனைத்தும் மகிழ்ந்தன. அப்புறம் எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்களாம். சுள்ளெரும்பு வீடு திரும்பியது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சா? சுள்ளெரும்பு வீட்டுக்கு வந்துருச்சான். அம்மா எறும்பு பார்த்தது. அப்புறம் அம்மா எறும்பு பார்த்தாங்களாம். வாயில் என்னன்றது. அம்மா எறும்பு பார்த்து என்ன சொன்னாங்களாம்? உன் வாயில என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். இனிப்பு நினைவுக்கு வந்தது. அப்புறம் தான் அந்த ஸ்வீட் ஞாபகம் வந்துச்சான். கொடுக்க மறந்தேன் என்றது. நான் ஸ்வீட் கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். நாளைக்கு கொடுப்பேன் என்றது. நாளைக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான். சுள்ளெரும்பின் மறுநாள் என்ன பண்ணிருக்கோன்னு பார்க்கலாமா? எறும்பு இன்று என்ன செய்தது பேசலாம். எறும்பு காலையில தூங்கி எந்திரிச்சிருக்கு. தூங்கி எழுந்தோட என்ன பண்ணிருக்கு? பல்ல வளைக்கிருக்கு. பல்ல வளைக்கனோட என்ன பண்ணிருக்கு? குளிச்சிருக்கு. குளிச்ச உடனே இங்க ஸ்வீட்டை சாப்பிட்டுருக்கு. அப்புறம் நடந்து எங்கேயோ போகுதே. அப்புறம் சுள்ளெரும்பு பார்த்துருக்கு. சுள்ளெரும்பு பார்த்து என்ன பண்ணுது? ஸ்வீட்டை கொடுக்குது. அப்புறம் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? விளையாடுறாங்க. விளையாடின உடனே டாட்டா காமிச்சு சுள்ளெரும்பு வீட்டுக்கு போகுது. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா இங்க குட்டி எறும்பு ஏதோ கையில ஏதோ எடுத்துட்டு வருது. எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுது? ரெண்டு பேரும் கையில வச்சிட்டு இருக்காங்க. இந்த பெரிய சுள்ளெரும்பு அதே பொருளை வந்து சின்ன சுள்ளெரும்புக்கு கொடுக்குது. அப்புறம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே அம்மா கிட்ட எல்லாமே அந்த சுள்ளெரும்பு சொல்லுது. சொன்ன உடனே அந்த சுள்ளெரும்பு என்ன பண்ணுது? போய் நேரத்துக்கு தூங்கிடுது. செய்கை விளையாட்டி நம்ம எப்படி விளையாடலாம்? நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறீங்களா? எறும்பு எறும்பு சுள்ளெரும்பு என்று சொல்லுவேன், சுற்றி சுற்றி நடப்பேன். அந்த எறும்பு போல் நடக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க. கதையில் பிடித்த சொற்களை எழுது. இந்த கதையில உங்களுக்கு பிடிச்ச சொற்கள்லாம் என்ன? எனக்கு பிடிச்சது அம்மா, எறும்பு, வாயில், எண்ணெய், நாளை, வீடு, ஆபத்து, என்றது, எடுத்தன, ஆபத்து. இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்க எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க. எனக்கு பிடித்த தொடர். இந்த கதையில எனக்கு பிடிச்ச தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வாயில் என்ன என்றது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால நான் எழுதியிருக்கேன். அடுத்து பாருங்க. படித்து விட எழுதுக. படிச்சுட்டு விட எழுதலாமா? இங்க சில சொற்கள் கொடுத்துருக்காங்க. இந்த படித்தல் பலகைகளை படிச்சுட்டு நம்ம எழுதலாம். கட்டெரும்பு, ஆபத்து, தப்பியது, இனிப்பு, எச்சரிக்கை, மகிழ்ந்தன, நீர், வந்தன, அம்மா, பார்த்தது, வீடு, சுள்ளெரும்பு. இப்போ எழுதலாமா? விடுபட்ட எழுத்துக்கள் நிரப்புங்க. இங்க சில எழுத்துக்கள் வந்து விடுபட்டிருக்கு. என்ன இருக்கு? கட்டெரும்பு. இரண்டு எழுத்து சொற்கள் என்ன? இதுல இரண்டு எழுத்து சொற்கள் எது? நீர், வீடு. அது எழுதிக்கோங்க. உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்கள். உயிரெழுத்துல என்னென்ன எழுத்துக்கள் தொடங்குது? அம்மா, ஆபத்து, இனிப்பு, எச்சரிக்கை. எழுதிக்கோங்க. நான் எழுத்தில் முடியும் சொற்கள். நான் எழுத்தில் முடியும் சொற்கள் இதுல எது? மகிழ்ந்தன, வந்தன. அது எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்க. சுள்ளெரும்பின் ஒரு நாள். இது படிக்கலாமா? சுள்ளெரும்புக்கு இனிப்பு கிடைத்தது. கட்டெரும்புக்கு தர நினைத்தது. கட்டெரும்பு வீட்டுக்கு ஆபத்து வந்தது. சுள்ளெரும்பு எச்சரிக்கை தந்தது. வீடு தப்பியது. இனிப்பை கொடுக்க மறந்தது. நாளை கொடுப்பேன் என்றது. இப்ப ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இனிப்பை கொடுக்க மறந்தது. இது எது மறந்துச்சு ஸ்வீட் கொடுக்கறதுக்கு? சுள்ளெரும்பு. கட்டெரும்பு வீட்டுக்கு ஆபத்து. எந்த வீட்டுக்கு ஆபத்து வந்துச்சு? கட்டெரும்பு வீட்டுக்கு தான் ஆபத்து வந்துச்சு. சுள்ளெரும்புக்கு என்ன கிடைத்தது? சுள்ளெரும்புக்கு என்ன கிடைச்சிச்சு? சுள்ளெரும்புக்கு இனிப்பு கிடைச்சது. சரியா? அடுத்து பாருங்க. சொற்களை உருவாக்குக. சொற்களை உருவாக்கி எழுதலாமா? இந்த சொற்கள் நான் என்ன சொற்கள் உருவாக்கி வச்சிருக்கேன் இந்த எழுத்துக்கள்ல? கட்டம், பால், தகடு, காடு, பாட்டு. உங்களுக்கு என்ன வருதோ நீங்க அதை எழுதலாம். சரிங்களா? அடுத்து படிக்கலாமா? செடியில் பூத்த மலர், மஞ்சள் வண்ண மலர், ஆடும் அழகு மலர், எனக்கு பிடித்த மலர். பசங்களா, அடுத்து ஒருமை பெருமை பார்க்கலாமா? ஒருமைனா ஒன்னே ஒண்ணு, பன்மைனா வந்து நிறைய இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதுல என்னென்ன அதிகமா இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. காகம், தேனீகள். இங்க ஒரு தேனி இருந்தா தேனின்னு இருக்கும். தேனீகள் இருந்தா அது என்னது? பன்மை. வீடுகள், இதுவும் பன்மை. பானை, பானைனா இது ஒருமை, ஒன்னே ஒண்ணுதான் வந்திருக்கு. வீடு, இதுவும் ஒருமை. பானைகள் பன்மை. வாத்துகள் பன்மை. வாத்து ஒருமை. காகங்கள் பன்மை. பூக்கள் பன்மை. தேனி ஒருமை. பூ என்னது? அதுவும் ஒருமைதான். படத்தில் உள்ளவற்றின் பெயர்களை கூறுக. கடையின் பானைகள் இருந்தன. அம்மா ஒரு டேஷ் பானை வாங்குகிறார். அம்மா எத்தனை பானை வாங்குறாங்க? ஒன்னே ஒண்ணுதான் வாங்குறாங்க. ஒரு பானை வாங்குகிறாள். பூ மேல் ஒரு தேனி உள்ளது. தேன்குட்டியின் அருகே டேஷ் பறக்கின்றன. தேன்குட்டி பக்கத்துல என்ன பறக்குது? தேனீகள் பறக்கின்றன. தேனீகள் எழுதிக்கோங்க. குளத்தில் டேஷ் நீந்துகின்றன. குளத்துல என்ன நீந்துது? வாத்துகள் நீந்துகின்றன. வாத்துக்கள் எழுதிக்கோங்க. ஒரு வாத்து பறக்கிறது. ஒரே ஒரு வாத்து தான் பறக்குதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க.
பாருங்க, தொடருக்கு உரிய படத்தை தேர்வு செய்க. கரும்பில் கட்டெரும்பு. கரும்புல வந்து கட்டெரும்பு. இதுல எந்த படம் மேட்ச் ஆகுது? சொல்லெரும்பு படமா? இல்ல கரும்பு வெள்ளத்துக்கு மேல இருக்கிற இந்த எறும்பா? இல்ல கரும்பு மேல கட்டெரும்பு. இதுதான் மேட்ச் ஆகுது. இது டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, ஒரு சொல்லை மாற்றி எழுதுக. ஒரு சொல்ல மட்டும் மாத்தி எழுதலாமா? தோசை சாப்பிட்டேன், சுவையாக இருந்தது. எனக்கு பிடித்தது. வடை சாப்பிட்டேன், சுவையாக இருந்தது. எனக்கு பிடித்தது. எனக்கு பிடிச்சது இட்டலி. இட்டலி சாப்பிட்டேன், சுவையாக இருந்தது. எனக்கு பிடித்தது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு சொல்ல மாத்தி நீங்களும் எழுதலாம். சொற்பட்டியல் உருவாக்குக. சொற்பட்டியல் உருவாக்கலாமா? ஏல என்னென்ன எழுத்துக்கள் கொடுத்திருக்காங்க? ஏல எண், எல், ஏடு, எலி, எருது, எடுத்து. ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்கள் எழுதி பட்டியல் உருவாக்கலாம். ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்கள் எழுதலாமா? வாங்க, ஃபர்ஸ்ட் நான் காலை எழுதுறேன். கண், கனி, கடி, கதை, கரி. அப்புறம் பாலை எழுதுறேன். பல், பசு, பகை, பசி, பனி, படி. அப்புறம் நான் ஆளை எழுதுறேன். அணில், அறிவு, அன்பு, அம்மா. அப்புறம் நான் தாளை எழுதுறேன். தம்பி, தடி, தசை, தறி, தட்டு. அப்புறம் நான் மாலை எழுதுறேன். மண், மத, மாடு, மாடி. எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்க, நீங்கள் என்ன செய்வீர்கள்? இந்த சுச்சுவேஷன்ல தான் நீங்க என்ன செய்வீங்க? இது எனக்கு தான், இது எனக்கு தான் சண்டை போடுறாங்க. இப்படி ஒரு சூழலில் நீங்க என்ன செய்வீங்க? சண்டை போடுவேன், இருவரும் விளையாடுவோம், இருவருக்கும் வேண்டாம். நீங்க என்ன பண்ணுவீங்க? 2 பேரும் விளையாடணும், இருவரும் விளையாடுவோம். டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, இப்படி யாரேனும் செய்ய லைன்ல யாராச்சும் லைன் கட் பண்ணிட்டு முன்னாடி போனா நீங்க என்ன செய்வீங்க? கண்டு கொள்ள மாட்டேன், நானும் முன்னால் செல்வேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? வரிசையில் வர சொல்வேன். நம்ம வரிசையில் அவங்களையும் வர சொல்லணும். சரியா? அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, இப்படி நடந்தால் ஒரு வாட்டர் கேன் கீழே வந்துச்சுன்னா நீங்க பண்ணுவீங்க? பார்த்து சிரிப்பீங்களா? இல்ல ஆசிரியர்கிட்ட சொல்வீங்களா? இல்ல ஹெல்ப் பண்ணுவீங்களா? உதவுவேன், உதவுவேன். டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, சொல்லி பழகுக. இது சொல்லி பழகலாமா? வெள்ளத்தில் தப்பிய எறும்பும் வெள்ளம் தின்ன விரும்பும், உருண்டு ஓடுது உருளை, தத்தி தாவது தவளை. இது சொல்லி சொல்லி பாருங்க. அவ்வளவுதான், இந்த கதை முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.